இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 85க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பித்ததே வந்து விக்ரம் வந்து வெளியே போனார்ல, அப்போ வந்து மாயா வந்து ஒழுங்காக சென்ட் ஆஃப் பண்ணல அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட சிஸ்டர், விக்ரமோட சிஸ்டர் உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாயாவை நம்பாத, பூர்ணிமாவை கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்பலாம், ஆனால் மாயாவை நம்பாத. அவள் வந்து நீ கோல்ட் ஸ்டார் வாங்கினேல, 5 கோல்ட் ஸ்டார் வாங்கினேல, அப்போ அவள் என்ன சொன்னான்னா, இவனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் வச்சு அவளை நம்பாத அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட சிஸ்டர் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருந்தது. இதை வச்சு தான் நாமினேஷன்லேயே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அது என்ன அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து மார்னிங்காக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று நடக்கும்ல, அதில் வந்து நீங்கள் வந்து கப்பு ஜெயிச்சிட்டீங்க, அதாவது டைட்டில் வின்னர் ஆகிட்டீங்க. அந்த இடத்துல உங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல விக்ரம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அவர் தான் வந்து ஒவ்வொரு நைட்டும் வந்து பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர் விக்ரம், சரவண விக்ரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் இருந்திருந்தாருன்னா என்ன மாதிரி ஸ்பீச் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஆனால் அவர் தான் எலிமினேட் ஆகிட்டாரு. நிக்சன் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இது வந்து கற்பனை தான், என்னால் வந்து யூகிச்சு பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வீட்டில் வந்து என்னை வந்து ஒருத்தர் வந்து நீ டைட்டில் வின்னர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. யுகேந்திரன் சார் அவர் இப்போ இல்லை, ஆனால் டைட்டில் வின்னர் நான் ஆனேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. விசித்ராமாலாம் அழுதுட்டாங்க. டைட்டில் வின்னர் ஆன மாதிரி நினச்சி அவங்க வந்து உண்மையாலுமே நல்லா பண்ணாங்க. அவங்க டைட்டில் வின்னர் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. மாயாவோட ஸ்பீச்சையும் அப்படிதான் இருந்தது. மாயா வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. விசித்ராமா தான் கூட நிற்கணும் அப்படிங்கிறமோ சொல்லிட்டு இருக்காங்க. டைட்டில் வின்னரில் இவ்வளோ க்ளோஸாக பழகிற பூர்ணிமாவை சொல்ல அப்படிங்கிறது பூர்ணிமாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத தெரில. ஸ்மால் ஹவுஸ்க்கு 3 பேரை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையெல்லாம், கிச்சன் ஒர்க் எல்லாமே அந்த 3 பேர் மட்டும்தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதில் 3 பேர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மணி, ரவீனா அண்ட் விசித்ராம்பா, இவங்க 3 பேர் இருந்தாங்க. இந்த ப்ராசஸ்லேயே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. தினேஷ் வந்தால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காரு, நான் வந்து அவர் கூட பீஸாக ஒர்க் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி விசித்ராமா சொல்லியிருந்தாங்க. அர்ச்சனா வந்து வேலை செய்கிறா, ஆனால் அவளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு 10 ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு அரிசி எடுத்து போடணும்னா அதை கழுவி கொடுக்கணும், அரிசி எடுத்து கையில் கொடுக்கணும், அதை அவள் போட்டு மூடி வச்சுருவா, அவ்வளோதான். காய்கறியெல்லாம் போடணும் அப்படின்னா காய்கறி எடுத்து கழுவி கட் பண்ணி கொடுத்தா அவள் எடுத்து போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறாங்க. அதை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரவீனாலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக அது ஃபீல் ஆகிட்டே இருந்தது. நேற்று அதை ஓப்பனாக உடச்சிட்டாங்கப்பா. அவங்ககிட்டே வந்து உட்காந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அது வந்து விளங்கவே மாட்டேங்குது அர்ச்சனாக்கு அப்படிங்கிறதா தோணுது. அவங்க வந்து உட்காந்துட்டு வேலை வாங்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணிட்டு இருந்தது. அவங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதுதான் தோணுச்சு. எப்போதான் திருந்துறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான். இது தாண்டி வந்து எனக்கு வந்து இன்னொருத்தர் வேணும் கண்டிப்பாக அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இந்த 3 பேர், அதாவது மணி, ரவீனா, விசித்ராமா, இவங்க 3 பேர் தான் செலக்ட் ஆயிருந்தாங்க ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு. இன்னொருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லதுக்கு தினேஷ் அப்படின்னு உடனே விசித்ராமா வேகமாக போய் உட்காந்துட்டாங்க. ரவீனா தான் வந்து தினேஷ் அப்படிங்கிறத சொன்னாங்க. ரவீனா, நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு கேம் விளையாடுறீங்களோ அப்படின்னு மாதிரி தெரியுது, அடுத்தவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை செய்ய வேணாம் அப்படிங்கிறத, அதை விட்டுட்டு அவங்களே வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா பார்க்குறக்கே. அர்ச்சனா மேட்ரிலையும் அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, விளையாட்டாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு விஷக்கிருமி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வந்து விஷ்ணு அதில் செலக்ட் ஆனார்ப்பா. அவருமே ஒத்துக்கிட்டு தான் வந்தார். இந்த 4 பேர் தான் இந்த வாரம் முழுக்க ஸ்மால் ஹவுஸில் இருக்க போகிறாங்க அப்படின்லாம் இருக்க. எப்படி என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 3 பேரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து யார் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். சமைக்கிறது தவிர தூங்குறது அவங்கவுங்க இடத்துல தான் தூங்கணும். அதை தவிர யார் எங்கே வேணாலும் வந்துருக்கலாம். ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறவங்க போய்க்கலாம், பிக் ஹவுஸ்க்கு வரவங்க வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. விசித்ரா அம்மா உட்கார வச்சு, அர்ச்சனாவை உட்கார வச்சு சொன்ன மாதிரி ரவீனா உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்கப்பா, நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, ஆனால் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 ஆள் தேவைப்படுது. நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு நீங்களே செய்யலாம் அந்த வேலையை, காஃபி போடு, டீ போடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க நின்றுட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா அதை கேட்குற மாதிரியே தெரியல, அழுக ஆரம்பிச்சிட்டா. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் விசித்ராமாட்ட அழுக ஆரம்பிச்சிட்டா. விசித்ராமாவும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா.
ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாமினேஷன் ப்ராசஸ். எஸ், ஓப்பன் நாமினேஷன். இந்த தடவை வந்து ஓப்பனாகவே நாமினேஷன் வந்தது. இதில் நிறைய பேர் ஓட்டு போட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாயாவுக்கு. அவங்களுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் விக்ரமை கரெக்டாக சென்ட் ஆஃப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட போகிற நேரத்தில் ஒரு நல்ல விதமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். எஸ், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் போகிறப்ப நல்ல விதமாக ஒரு ஹாய் பாய் சொல்லிக்கிறது ஒரு நல்ல விதமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அதை வந்து மாயா பண்ணல அப்படிங்கிறப்ப எல்லாருமே அதை வச்சு ஓட் பண்ணியிருந்தாங்க. விசித்ரா அம்மா தினேஷை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவர் யாரை நாமினேட் பண்ணாலும், அதாவது தினேஷை யார் நாமினேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு அந்த இடத்துல பதில் சொல்லணும் தோணோன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாருப்பா. சார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்களே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நாமினேஷன் பண்ணாலும் சரி, அவரை வந்து கிச்சனுக்கு கொண்டு போகணும் இன்னும், அதாவது 3 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்கல்ல ஸ்மால் ஹவுஸ்க்கு, அதுக்கு நடந்தாலும் சரி, எந்த இடத்துல அவர் பேர் வந்தாலும் நொய்யு பேசிக்கிட்டே இருக்கிறாருப்பா, பேசவே விடாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறமா தான் இந்த வார நாமினேஷனில் ஒரு 7 பேர் செலக்ட் ஆனாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ், நிக்சன், மாயா, ரவீனா, மணி, விஜய், விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பேரும் நாமினேஷன் ஆனாங்க. இந்த வாரத்துலேருந்து யார் வெளியே போவா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மணி, ரவீனா இவங்க 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா வந்து ஜி ஸ்கொயர்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து ஃபேமிலிலாம் வந்துதாங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்க்குறக்கே நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. உண்மையாலுமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கோல்டன் மெமரிஸாக இருந்திருக்கும் அந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கு. இதுக்கப்புறமா வந்து ஒரு லெட்ரு, கிறிஸ்மஸ் லெட்ரு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு டாஸ்க் போச்சு. வீட்டுக்கு எல்லாருமே லெட்டர் அனுப்பிச்சு வச்சாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவையும் முடிச்சாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.